ഓക്കെ. കണ്ണാടി പോട്ടാൽ വേറെ നേരം കണ്ണാടി പ്രൈസ് ഗോഡ്. അനുഗ്രഹിക്കപ്പെട്ട നല്ലൊരു സന്ധ്യയ്ക്കായി ഞങ്ങൾ ദൈവത്തിന് നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യുകയാണ്. ഈ രാത്രി ഞങ്ങളെ ഒരു ഫാമിലി അവരുടെ വീട്ടിൽ ക്ഷണിച്ചിരിക്കുകയാണ് പ്രാർത്ഥനയ്ക്കായിട്ട്. ഈ ഇരിക്കുന്ന എല്ലാം അവരുടെ ഫാമിലിയാണ്. ഈ അമ്മയുടെ 80 വയസ്സായ അമ്മയാണ്, ഇപ്പോഴും ജോലി ചെയ്യുന്നു. അവരുടെ ഹസ്ബൻഡ് 90 വയസ്സാണ്. അദ്ദേഹം ജോലിക്ക് പോയിട്ട് വന്ന് അകത്ത് കിടക്കുന്നു. ഞങ്ങളെ അവർ ഊഷ്മളമായിട്ട് ഇന്നത്തെ പ്രാർത്ഥനയ്ക്കായിട്ട് ക്ഷണിച്ചിരിക്കുന്നു. ഇത് ക്രൈസ്തവരല്ല എന്നത് പ്രത്യേകമായിട്ട് ഞാൻ എടുത്തു പറയുകയാണ്. ഈ സഹോദരൻ, അദ്ദേഹത്തിൻ്റെ ചേട്ടന്മാരുണ്ട്, അവരുടെ കുടുംബം, മക്കൾ, കുഞ്ഞുങ്ങൾ ഒക്കെ ആയിട്ടാണ് ഇന്ന് രാത്രികാലം അവരുടെ മധ്യയിൽ യേശു രക്ഷകനായ കർത്താവിനെ ഉയർത്തുവാൻ ഞങ്ങളുടെ ജീവിതത്തിൽ ദൈവം ഒരവസരം തന്നു. അതോർത്ത ആ ദൈവത്തിന് നന്ദിയോടെ സ്തോത്രം. ഈ അമ്മയുടെ മക്കളും കുടുംബവും പേരമക്കളുമൊക്കെ നാം വിശ്വസിക്കുന്ന ദൈവത്തിൽ പ്രത്യാശിപ്പാൻ, വിശ്വസിപ്പാൻ, ദൈവത്തിൻ്റെ സാക്ഷികളായി തീരുവാൻ നിങ്ങളുടെ വിലയേറിയ പ്രാർത്ഥന ഈ രാത്രികാലം ചോദിക്കുന്നു. 2 സഹോദരന്മാർ വരാനുണ്ട്. അവരെ ജോലിക്ക് പോയിരിക്കുന്നു. 8 മണിക്ക് വരും. ഞങ്ങൾക്ക് 1 മണിക്കൂർ ദൈവത്തെ ഇവരുടെ ഇടയിൽ നമ്മുടെ കർത്താവായ യേശുവിനെ ഉയർത്തുവാൻ ഒരവസരം ദൈവം തന്നിരിക്കുകയാണ്. എല്ലാ ആഴ്ചയിലും ഇവിടെ ഒരു ആരാധനയുടെ മുഖാന്തരം ഉയർന്ന അനേകർ ഈ കൂട്ടായ്മയിൽ, ഈ പ്രിയപ്പെട്ടവരോടൊപ്പം, ഈ കൂട്ടുകുടുംബത്തോടൊപ്പം ദൈവത്തെ ആരാധിപ്പാൻ കടന്നു വരുവാൻ തക്കവണ്ണം ഇടയാകേണ്ടതിന് ദൈവജനം ആത്മാർത്ഥമായി പ്രാർത്ഥിക്കുക. ഒരു വലിയ ടൗണാണ്. ടൗണിൻ്റെ സെൻറ്ററിലാണ് ഈ പ്രിയപ്പെട്ടവർ താമസിക്കുന്നതൊക്കെ. ഇതൊക്കെ അവർ പാർക്കുന്ന, സഹോദരങ്ങൾ പാർക്കുന്ന വീടുകളാണ്. ദൈവം നമ്മെ അനുഗ്രഹിക്കട്ടെ. തുടർന്ന് ശ്രവിക്കുക. சரி, கொஞ்சம் கவனிங்க, சத்தம் போடாதீங்க. மம்முட்டி கொள்ளாம ஒரு நிமிஷம் ஜோமன் எல்லாம் முட்டி போடுங்க. ஜெபிக்கலாமா? நான் சொல்றேன், அப்படியே ஜோமன். அன்புள்ள ஏசப்பா, இந்த நாள் வரையும் பாதுகாத்து வந்திருக்கிறீங்க, நன்றி. இப்பொழுதும் நீங்க ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்பாக எங்களுக்காக திறந்ததை நாங்கள் நினைவு கூர்ந்து அதை கொண்டாடும்படியாக கூடி வந்திருக்கிறோம். நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. இந்த கொண்டாட்டத்தில் நீங்க சந்தோஷப்படும்படியாக நாங்கள் பாடல் பாட, உம்மை புகழ, உங்க வார்த்தையை வாசித்து தியானித்து நீங்க பேசுவதை கேட்க, அதன்படி செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் வேண்டுகிற வேண்டுதலை கேட்டு நீங்க பதில் தாங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரை எங்களோடு கூட இருந்து நீங்க மகிமைப்படுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பெருகணும், நாங்கள் சிறுகணும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாம் உட்காருவோமா? இப்பொழுதும் ஒரு பாடலை நம்ம பாடலாம். பாட்டுத்தாள் இருக்கிறவங்க, பாட்டுக்கு இருக்கிறவங்க எடுத்துக்கங்க. பெர்க்மான்ஸ் பாட்டு புத்தகத்தில் 134வது பாடல்,
134வது பாடல். இயேசு ராஜா. இதில் வந்து வந்திருக்கிறார்னு இருக்குது, நம்ம பிறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி பாடுவோம். அந்த ஒரு வார்த்தையை மட்டும் மாற்றிக்கலாம். இயேசு ராஜா பிறந்து விட்டார், எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படி. ஓகேவா? ரைட், பாடலாமா? எடுத்துட்டீங்களா? இயேசு ராஜா பிறந்து விட்டார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா பிறந்து விட்டார், எல்லோரும் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். மறந்து நாம் பாடுவோம், ராஜா வந்து எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார், உண்மையாக தேடுவரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா பிறந்திருக்கார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர், மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர், உன்னினைவாய் இருக்கின்றார். ஓடிவா என் மகனே, உன் நினைவாய் இருக்கின்றார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நான் பாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா பிறந்திருக்கார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார், கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், உன் கரம் பிடித்து நடத்திடுவார். ஏக்கமெல்லாம் நிறைவேற்றுவார், உன் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நான் பாடுவோம். இயேசு ராஜா வந்துவிட்டார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நான் பாடுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார், நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். தீங்களெல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே பேய்களெல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நான் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நான் பாடுவோம். இயேசு ராஜா பிறந்து விட்டார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நான் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா பிறந்து விட்டார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நான் பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. யார் பிறந்தது? இயேசு ஆமா, ஏசப்பா பிறந்து விட்டார், யாருக்காக பிறந்திருக்கிறார்? நமக்காக. எல்லாருக்காக. குறிப்பிட்டு சொல்லுங்க பார்க்கலாம்.
நம்மளுக்காக, எனக்காக, எனக்காக. யாருக்காக சொல்லுங்க? எனக்காக. எனக்காக. இயேசு ஆண்டவர் ஏற்கனவே பிறந்து விட்டார். சொல்லுங்க. இயேசு ஆண்டவர் ஏற்கனவே பிறந்து விட்டார். பிறந்து விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. எதற்காக பிறந்தாரு? நம்முடைய பாவத்தை போக்கி நம்ம கண்ணீர் கவலையெல்லாம் நீக்கி நம்மளை சந்தோஷமா இருக்கும்படிக்கு என்ன பண்ணுகிறார்? அவரு பிறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இன்னொரு பாடலை நம்ம என்ன பண்ணலாம்? பாடி நம்ம ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். 66வது பாட்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால். 90 വയസ്സുള്ള അപ്പച്ചനായത്. 90 വയസ്സുള്ള അപ്പച്ചനാ. അദ്ദേഹം ഇന്നും ജോലിക്ക് പോയിട്ടാ വന്നേക്കുന്നത്. இயேசு நல்லா இரு. கைகள் நல்லா இருக்குங்க. ஆமென். கைகள் நல்லா பயப்பட மாட்டேன், நான் ഭയപ്പെട മാട്ടേ. ஏன் பயப்பட மாட்டோம்? യേശു കൂടെ ഉണ്ട്. நம்ம கூட ഉണ്ട്. இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், യേശു എന്നോട് ഇരിക്കുന്നതിനാൽ, യേശു എന്നോട് ഇരുപ്പതിനാൽ ഭയപ്പെട മാട്ടേൻ, ഭയപ്പെട മാട്ടേൻ, ഭയപ്പെട മാട്ടേൻ, ഭയപ്പെട മാട്ടേൻ, യേശു എന്നോട് ഇരുപ്പതിനാൽ, இயேசு എന്നോട് ഇരുപ്പതിനാൽ. ஏலேலோ ஐலசா, ഏലേലോ ഐലസ, ഏലേലോ ഐലസ, ഏലേലോ ഐലസ. உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலம் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட இது வருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நண்புறம் இயேசு இருக்கிறார், ஏனும் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம், உலக வீசுவோம், மீன்களை பிடிப்போம், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வோம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலமுண்டு. பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். பரம அழைத்தலின் பந்தய பொருட்காய், பரம அழைத்தலின் அருகே பொருட்காய் இலக்கை நோக்கி நான் தொடர்ந்து ஓடுவேன், இலக்கை நோக்கி நான் தொடர்ந்து ஓடுவேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கு எது தேவையில்லை?
பயம் தேவையில்லை. கொடுக்கணும். இப்ப நம்ம கூட இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னா நம்ம எதை கொடுத்தோம் என்ன தேவையில்லை, இவர் கொடுத்திருப்பாருன்னு தெரியாது. தேவையில்லை. ஆனா இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து இது வரைக்குமே என்னதான் இருக்குது, அப்படி நடுங்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக? என்ன வரணும், கொரோனா வந்து என்ன பண்ணோம், பிடிச்சிக்கும். ராணி முதல் கொண்டு பிச்சை எடுக்கிறவங்க வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் பயப்படவே இல்லை. என்ன பண்ணல, ஐயோ என்ன பாஸ்டர் வரும்போது சொல்லிட்டு வந்தேன், உட்காருங்க. பாஸ்டர் வரும்போது சொன்னார், ஐயோ பயம் எல்லாரும் என்ன பண்ணுது, ஆட்டி படைச்சிட்டு இருக்குது, கை கொடுக்கறது இல்லை. எல்லாம் என்னாச்சு, நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம் தான் இப்போ இன்னைக்கு உலகம் எங்கும் என்னது, தமிழ்நாட்டு கலாச்சாரம். வணக்கம். இந்த ஃபாரினர் எல்லாம் என்ன பண்றாங்க, வணக்கம் கையா, ஐயோ கை போகுது, என்ன பண்ணு உடனே ஐயோ கையை கொடுக்கணும், என்ன பண்ண சோப்பு போட்டு கழுவு. அப்பா எங்க பார்த்தாலும் கொரோனா. ஏன் பைபிள் வச்சிருக்கிறவங்களும் ஏசப்பாவை கும்பிடுறவங்களும் கூட தான் என்ன எப்படி இருக்காங்க, ஐயோ. நான் எல்லாம் சொல்லுவேன், ஜனங்கிட்ட பேசுவேன். நான் வந்து ஏதோ அரசாங்கத்தை மதிச்சுதான் என்ன பண்ணிக்கிறேன், நான் அந்த மாஸ்க் போட்டிருக்கிறேன். மற்றபடி எனக்கு தொத்திரும் அது இது அந்த பயமே எனக்கு கிடையவே கிடையாது. ஏன், ஒரே ஒரு நம்பிக்கைங்க. என்ன நம்பிக்கை? இதே ஒரு நம்பிக்கை, ஏசப்பா மேல வச்சிருக்கிற நம்பிக்கை மட்டுமே தான் வழிய. மற்றபடி எந்த ஒருத்தரையும் ஒரு கெருவமோ என்னமோ அந்த மாதிரி இவனுக்கு வராதோ, இப்படி பார்த்தியா திமிரா பேசுறான், அப்படி இல்லைங்க. ஏசப்பா மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா எதை குறித்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், பயப்படவே மாட்டோம். ஏன்னா ஏசப்பா சொல்றாரு, நான் உலகம் முடிவு பரியந்தமோ சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன். தாய் தகப்பு உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்து கொள்வார். போன வாரம் வசனம் படிச்சோம் இல்லையா, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்து கொள்வார், என்னை கைவிடவே மாட்டார். அப்படியாப்பட்ட ஆண்டவரை தான் நீங்களும் நானும் என்ன பண்ணிட்டுக்கிறோம், ஆராதிச்சுட்டுக்கிறோம். அவர் ஏற்கனவே பிறந்ததான் நினைச்சு நம்ம என்ன பண்ணிட்டுக்கிறோம், இந்த இடத்துல நம்ம கொண்டாட, அவரை புகழ்ந்து பாட நம்ம என்ன பண்ணிருக்கோம், கூடி வந்திருக்கிறோம். இது வரைக்கும் நீங்க ஒருவேளை பயந்திருந்தால் கண்டிப்பா என்ன தேவையில்லை, பயப்படவே தேவையில்லை. பயப்படாதீங்க. சொல்லுங்க, நானு இது வரைக்கும் பயந்திருந்தேன், உண்மைதான், ஒத்துக்கிறேன். ஆனா இனிமேல் பயப்பட மாட்டேன். ஏன்னா ஏசப்பா என் கூட இருக்கிறாரு. அவர் எல்லாவற்றிலிருந்தும் என்னை காப்பாத்துவாரு, என்னை கரை சேர்த்துவாரு. நான் நித்திய காலமா சுகமாகவே வாழ்வேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் கூட அருமையான பாஸ்டர் மோட்டூர்லேருந்து, இந்த வீரான பக்கத்தில் மோட்டூர்லேருந்து பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருக்கு துதி பலி நன்றி பலி சொல்லுவாங்க, அவங்களோட பேசுவாங்க. அடுத்ததாக நம்ம மத்தியில் வந்திருக்கிற கெஸ்ட்டாக வந்திருக்கிறதான கேரளாவிலிருந்து பாஸ்டர் அம்பி அவர்கள் வந்திருக்காங்க. அவரை குறித்து பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவர் பேசிட்டு அப்புறமா உங்களுக்கு என்ன பண்ணுவார், அறிமுகப்படுத்துவார். ஸோ கர்த்தருடைய நாமத்துக்கு பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் என்ன பண்ணுவோம், கரங்களை கட்டி உற்சாகமா நம்ம இருப்போமா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னா ஆமென் அப்படி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, உன் வாயை விரிவாய் திற. வசனம் சொல்லுது, உன் வாயை விரிவாய் திற. விரிவாய் திற. அல்லேலூயா.
நம்ம இந்த நாளிலும் உங்களை எல்லாம் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் வந்து மோட்டூர்லேருந்து குடியிருக்கிறேன். நான் பிறந்த உடனே தான் வல்லப்பட்டேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து இல்லைங்களா ரோடு மாற்றத்துக்கு இந்த ரோடு வந்து நாங்கள் இரும்பு கிணறு போட்டு இரும்பு இது போட்டுருக்கோம். அது நான் போட்டதுன்னா இந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதர சகோதரிகள் எல்லாரும் இயேசுவை பற்றி கேட்பதற்காக பார்ப்பதற்காக அழகாக அமைதியாக உட்காந்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களோட இந்த நாளில் இந்த அடியை கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார்னா கிருபை. அதுக்காக நான் பாக்கியவானா இருக்கேன். ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்து அவருடைய வார்த்தையை சொல்லியிருக்காங்க. பாக்கியம் ரொம்ப ரொம்ப பாக்கியம். இல்லையா? இதில் எத்தனை பேர் பைபிள் வச்சிருக்கிறீங்க? பைபிள் வச்சிருக்கிறீங்க 2 பேர். உங்களுக்கு எல்லாத்துக்கும் புதிய ஏற்பாடு கொடுத்தா வாங்கிக்கிறீங்களா? சின்ன பைபிள் நான் வந்து 4 பேர்கிட்ட கொடுத்தேன். சங்கீதம், நீதிமொழிகள், புதிய ஏற்பாடு எல்லாம் இருக்கும். எத்தனை பேர்த்துக்கு வேணுமோ எல்லாம் கை தூக்குங்க, நான் உங்களுக்கு கொடுத்தேன். தூக்குங்க, வேணுங்கிறவங்க தூக்குங்க, வாங்கி படிங்க. படிக்கிற போது உங்களுக்குள்ள நாணம் பிறக்கும். என்ன பிறக்கும்? நாணம் பிறக்கும். கர்த்தருடைய நாணம் உங்களுக்குள்ளாரே கைவிட்டு கூட்டி கைவிட்டு 1 2 3 4 7 7 8 9 10 11 12 13 14 15 பைபிள் கொடுத்துருவோம். நாளைக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாள் நான் 20 பைபிளாக கொடுங்க. 20. ஓகே, சரி. லூக்கா 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். புதிய ஏற்பாடு 78வது பக்கம். நான் வாசிக்கட்டுமா? 19ஆம் அதிகாரம் 9வது வசனம் 2வது அதிகாரத்திலிருந்து 9வது வசனம் 11 வரைக்கும். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எங்கே பிறந்திருக்கிறார்? தாவீதின் ஊரிலே. எங்கே பிறந்திருக்கிறார்? தாவீதின் ஊரிலே. எங்கே பிறந்திருக்கிறார்? தாவீதின் ஊரிலே. இல்லை, என் உள்ளத்திலே, நம்ம உள்ளத்தில் என் உள்ளத்திலே பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்று உங்கள் உள்ளத்திலே பிறந்திருக்கிறார். ஒரு 2 வார்த்தைகளை மட்டும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள ரொம்ப ஆசைப்படுகிறேன். 10ஆம் வசனத்திலே தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாத இருங்க. என்ன சொன்னாங்க? பயப்படாதிருங்க. பயப்படாத இருங்க. பயப்படாதீங்க. நீங்கள் எதற்கு பயப்படுவீங்க? எதற்கு பயப்படுவீங்க? எதுக்கெல்லாம் பயப்படுவீங்க சொல்லுங்க. சொல்லுங்க, எதுக்கெல்லாம் பயப்படுவீங்க? எல்லாத்துக்கும் பயப்படும் இல்லையா? இப்ப பயப்படல, இதுக்கு முன்ன கரம்பாம்பூச்சிக்கு பயப்படுவீங்க, பள்ளிக்கு பயப்படுவீங்க, பாம்புக்கு பயப்படுவீங்க, நாய்க்கு பயப்படுவீங்க, பயப்படுவார். எல்லாம் ஒட்டுமொத்தமா வச்சிருக்கோம். அடிச்சுட்டார் பிரபு, ஒரு அடி. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய தூதனானவர் பயப்படாத இருங்கள். அப்போ பயப்படாத இருங்கள் சொன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறான்னு சொல்லுகிற போது இதுல ஒரே ஒரு வசனம் யோசுவாவில் சொல்லப்பட்டிருக்கு. நான் மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ நீங்க என்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்க உள்ளத்துல பிறந்துட்டாரோ அன்னையில இருந்து இயேசு கிறிஸ்து உங்கள
கூடவே இருக்கிறார். ஆமென். உங்க கூடவே இருக்கிறார். பயப்படவே கூடாது. பயப்படவே கூடாது. பயம் வந்துச்சுனாவே பிசாசு உள்ள வந்துட்டான்னு அர்த்தம். பயம் வந்துச்சுனாவே பிசாசு உள்ள வந்துட்டான். நீங்க உண்மையா இயேசு உங்க உள்ளத்துல பிறந்திருக்கிறார்னா பயப்படாது. தைரியமா நில்லுங்க. உங்களுக்காக அவர் பேசுவார். ஆமென். அவர் யுத்தம் செய்வார். ஆமென். அவர் உங்களுக்காக வழக்காடுங்க. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது பயப்படாத இருங்கள். இரண்டாவது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இயேசு என்று சொன்னாலே சந்தோஷம் தான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுன்னு சொன்னாவே சந்தோஷம். சந்தோஷம். அவரை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி பாருங்க. உங்களுக்கு கவலை வருகிற போது, கஷ்டம் வருகிற போது முழங்கால் படிக்கிட்டு ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி பாருங்க. உங்க இருதயம் மாறும், உங்க சிந்தை மாறும். அவர் சந்தோஷத்தை உண்டாக்குவார். ஆமென். 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 அல்லேலூயா. 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 சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்போ உங்க உள்ளத்துல எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கணும். அப்படி நான் என்ன பண்றோம்? இயேசுவை எப்பொழுதும் நம்ம இருதயத்துக்குள்ளாரே அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய சின்ன ஒரு சாட்சி. நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன். கஷ்டம் வந்தபோது என்னை யாரும் என்ன பண்ணல, கவனிக்கல. பெத்த தாய் சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிறாங்க, ஆனால் யாரும் என்ன பண்ணல. இவன் இயேசுவை கும்பிடுகிறவன் எப்படியா போகட்டும் விட்டாங்க. ஆனால் இயேசு என்னை கைவிடவில்லை. இயேசு என்னை கைவிடவில்லை. பல தொல்லைகள், கடன் பிரச்சனை, பல போராட்டங்கள், எவ்வளவோ கஷ்டங்கள், மனைவி இறந்து போன துன்பம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எலிமருந்து குடிச்சு என்ன பண்ண குடிச்சாச்சு. காலையில் 10 மணிக்கு குடிச்சு 10 மணிக்கு குடிச்சு டிவி பார்த்துட்டே தான் அப்படியே மயக்கம் போட்டு கொண்டு தான். சாயந்தரம் 5 மணிக்கு கண் விழிச்சு. எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு கண்ணை விழிச்சு 20 பேர் தான் வாந்தியாக வந்துச்சு. எல்லாம் வாந்தி எடுத்துட்டேன். நான் சாகலை. வாந்தி எடுத்துட்டுமே சரி வயிறெல்லாம் புண்ணாக இருக்குமான்னு டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? நீ ஏன் எலி மருந்து சாப்பிட்டு என்கிட்ட வந்து நேராக ஊசியை போட்டு ஒன்று கொண்டு இருக்குன்னு. அவர் எனக்கு குளுக்கோஸ்லாம் போட்டு மாத்திரையெல்லாம் கொடுத்து 5 இட்லி வாங்கி கொடுத்து எனக்கு ரொம்ப வீட்டில் கொடுத்து அதையும் தாங்க முடியாமல் ஒரு 2-3 நாள் கழிச்சு என்ன பண்ணேன், ரொம்ப கஷ்டம் வேதனையில் மறுபடியும் பால்டேயில் வாங்கி குடித்தேன். என்ன பண்ண? ஆமாம். நைட் 8 மணிக்கு 6 லிட்டர் கொரினாவில் ஒரு பாட்டில் ஊற்றி குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு தூங்கிட்டேன். இடிஞ்சு எந்திரிச்சிட்டேன். சாகலை. இது வரைக்கும் நான் ஆஸ்பத்திரிக்கும் போகலை. சாகலை, ஆஸ்பத்திரிக்கு போகலை. இப்போவும் நான் எந்த வியாதி வந்தாலும் சரி நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். நான் ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதிகமாக ஆண்டவர் என் மேலே அன்பு அதிகமாக வச்சுருக்கேன். ரொம்ப என் மேலே அன்பு அதிகமாக வச்சுருக்கேன். நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். இது ரெண்டையும் காட்டிலும் 3ஆவதாக ஒரு காரியங்களை செய்ய போனேன். கைத்த மாட்ட போனேன் செத்துடலான்னு. அப்போதான் ஆண்டவர் என்னோடு பேசினார். இந்த கயிறும் பிஞ்சு போகும்னு சொன்னார். இறங்கி வந்துட்டு இனிமேல் நான் சாக மாட்டேன் ஆண்டவரே, நான் இப்பொழுதும் உங்கள் பிள்ளை, இன்னையிலேருந்து உங்கள் ஊழியக்காரன். ஓடிக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கிறேன். அன்றையிலிருந்து இன்னை வரையும் என்னை ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு நாளும் நான் பட்டினியாக இருந்ததில்லை. ஒரு நாளும் உடம்பு சரியில்லாமல் படுத்ததும் இல்லை. படுத்தும் கிடந்ததும் கிடையாது. இல்லையா? இயேசு என்னோடவே கூடவே இருக்கிறார். இயேசு என்று என் உள்ளத்தில் பிறந்தாரோ அன்னையிலிருந்து இம்மட்டும் ஒரு நாளும் என்னை கைவிடவே இல்லை. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன்.
கைவிடவில்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, என்னை கைவிட மாட்டீங்க. அந்த நம்பிக்கையோட இன்னை வரை சந்தோஷமாக இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நீங்கள் யாருக்காகவும் பயப்படாதீங்க, எதற்காகவும் பயப்படாதீங்க, இயேசுக்காக மட்டும் பயப்படுங்க. ஆமென். அவருக்காக பயந்து அவரை மட்டும் தொழுது கொள்ளுங்க, அவரை தேடுங்க, அவருக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வாழுங்க. கர்த்தர் உங்களை விட்டு ஒரு நாளும் விலகவே மாட்டார். ஆமென். உங்களை கையும் விடாம. ஆமென். நீங்க எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, உங்ககிட்ட யாரு நின்னாலும் சரி, எதிர்த்து நின்னாலும் சரி, அந்த நேரத்தில் ஏசப்பான்னு கூப்பிடுங்க உங்க மனசார, அப்பொழுது அங்கே வருவார். லேலியா, ஆமென். லேலியா, லேலியா. ஆமா, ஒரு நாள் கைவிடணும். இன்னும் ஒரு சின்ன ஒரு சாட்சி. என்ன, ஒரு கடன் தொல்லைக்காக போலீஸ் பிடிச்சிருக்கு. சொல்றாரு. ஏன்னா கடன் பிரச்சனைக்காக போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. காலையில் 9 மணிக்கு பிடிச்சிட்டு போனாங்க. கொஞ்சம் உள்ள உட்கார வச்சுட்டாங்க. யாரும் எங்கள் அப்பா அம்மாவும் யாரும் வந்து என்னை பார்க்கவும் வரல, என்ன பண்ணல. நான் அனுஷ்டானம் எடுத்துட்டேன். உட்காந்துட்டு ஏசப்பா ஏசப்பான்னு தான் ஜெபம் பண்ண தெரியும். ஜெபம் பண்ண தெரியாது. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, நான் வந்து இப்படி ஸ்டேஷனில் உட்காந்துக்கிறேன். ஏசப்பா என்னை யாரும் காப்பாற்ற மாட்டாங்களா, யாரும் இப்படி தான் கெஞ்சிக்கிறேன். 3 மணி. அப்போ ஒரு அரசியல்வாதி வந்தார். இல்லைப்பா, எங்கால பிடிச்சி வந்து உட்கார வச்சிருக்கிறீங்க, யாரு பிடிச்சிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாருன்னு சொல்லி, இவரு உங்காடா கூட்டிட்டு போங்க. அல்லேலூயா. கூட்டிட்டு வந்துட்டான். அப்போ நான் கூப்பிட்டது யாருங்க? ஏசப்பாவை. எனக்கு யார் அனுப்பிச்சு விட்டாரு? அரசியல்வாதி. அவரால் எல்லாம் கூடும். ஆமென். அவரால் எல்லாம் கூடும். அவரால் கூடாதது எதுவுமே இல்லை. ஆமென். புரியுதுங்களா? அதனால நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, இயேசுக்காக பயப்படுங்க, அவரை தேடுங்க. கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிப்பார். நாம் முன்வருவதாக. அடுத்தபடியாக நம்ம ஐயா திருவனந்தபுரத்தில், கேரளா நாட்டில் இருந்து திருவனந்தபுரம் எங்கள் ஊரில் அங்கே இருந்து சேலம் பட்டணத்தில் வந்து ஊழியம் செய்கிறார். கிராமப்புறத்தில் எல்லாம் திரைப்படங்கள் ஓட்டுவோம். அப்படி இன்றைக்கி இங்கே ஓட்டலான்னு தான் நாங்கள் ஐடியா போட்டோம். ஆனால் இருந்தாலும் பாஸ்டர் நிறைய பாஸ்டர் அவங்களாம் வேலைக்கு போய்ட்டு வந்துருப்பாங்க, ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஏன்னா இன்னொரு நாளைக்கு செய்யலாம் கர்த்தர் தான் மகிமைப்படுத்த. இப்பொழுது அவருக்கு ஒரு மகன் ஒரு மகள், அவங்க மனைவி 4 பேர் இருக்காங்க. நல்ல ஒரு தாசன், அன்புள்ள தாசன். யாராச்சும் நம்ம இங்கேருந்து நாம கேரளாவில் போய் இந்த மாதிரி ஊழியம் செய்வோமா? செய்ய மாட்டோம். ஆனால் அவரு பாருங்க, அங்கேருந்து இங்கே வந்து செய்ய ஆசைப்பட்டுக்கிறார். இயேசுவை பற்றி சொல்லணும் ஜனங்களுக்கு அப்படின்னு. தமிழ்நாட்டு மேலே, சேலம் பட்டணத்து மேலே அவருக்கு ஒரு அன்பு இருக்கு. அதனால் சேலம் பட்டணத்துக்கு வருஷத்தில் 5 தடவை வருவார். 5 தடவை வருவார். 5 தடவை ஒவ்வொரு கிராமம் நாங்கள் என்ன பண்ணுவோம், இயேசுவை பற்றி சொல்லுவோம். அவரால் முடிஞ்சது எல்லாம் என்ன பண்ணுவார், ஜனங்களுக்கு சொல்லி தருவார். லேலியா, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தேவதாசர். இப்பொழுது நம்ம அவர் என்ன பண்ணார், நமக்காக செய்திகளை கொண்டு வருவார். அவரை கரங்களை தட்டின வரவேற்கிறோம். ஆமாம், எல்லா ஜோர கரங்களை தட்டுங்க. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி உழைத்திடுவேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி உழைத்திடுவேன். பலியாக என மீட்டீரே, பலியாக என மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, 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 இயேசு ராஜனே. Praise the Lord. Praise the Lord. உங்களை பார்க்கும்போது
என்ன சொல்லணும் வந்தே தெரியல. ஆமென். மிக சந்தோஷம். இங்க வந்து உங்களை பற்றி விசாரிச்ச போது எனக்கும் பொறாம வந்தாச்சு. இதே மாதிரி ஒரு குடும்பத்துல நானும் ஒரு அங்கத்தினரார பிறக்க வேண்டியது. ஆமென். நீங்க இருக்கிற இந்த சைலண்ட் ஒரு கிறிஸ்தவ கூட்டம் நடத்தியா அந்த இந்த சைலண்ட் இந்த விசுவாசம் அவங்களுக்கு இல்லை. இல்லை. ஆமென். அவ்வளவு தெய்வ விசுவாசத்தில் பயத்தோட தேவனை பயப்பட்டு நீங்க இருக்கிற பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் உங்களுக்காக ஜெபம் பண்ணலைன்னா பின்ன நம்ம யாருக்காக ஜெபம் பண்ண? எஸ். அவ்வளவு ஆச்சரியம் உள்ளவர். நீங்க பாக்கியம் உள்ளவர். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நிச்சயமாக. எஸ். ஆமென். காரணம் தேவத்தை பயப்படுகிற யாரையும் அவர் வெறுமையாக விடமாட்டார். ஆமென். அதுதான் நம்முடைய இயேசு அப்பா. ஆமென். Praise the Lord. ஆமென். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். ஆமென். அவரு தினமும் ருசிக்க பத்தாது நமக்கு. எஸ். அவருடைய வார்த்தைகளை எவ்வளவு வாசித்தாலும் அது தியானித்தாலும் நம்மளால அது அவருடைய அழகை வர்ணிக்க அவருடைய அதிசயங்களை சொல்ல முடியாது. ஆமென். Praise the Lord. ஆமென். Praise the Lord. ஆமென். வேதம் சொல்லுகிறது நின்னை வாளாக்காம தலையாக்குவேன். என்கிட்ட வந்த யாரை நான் வாளாக்க மாட்டார், தலையாக்குவேன். ஆமென். பெருமையா விடாது. ஆமென். நிரம்பி வடிகிற அளவுக்கு அமக்கி குலுக்கி அவர் கொடுக்க வல்லமையுள்ள தேவன். ஆமென். Praise the Lord. ஆமென். பாருங்க, இனி லட்சக்கணக்கின மக்கள் இந்த உலகம் விட்டு போயிருக்கு. இந்த உலகத்திலிருந்தே போயிருக்கு. ஆனா பாருங்க, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாடுகளிலும் நம்மளை அவர் சுகத்தோட பலத்தோட வச்சிருக்கிறான்னா நம்ம மேல அவருக்கு ஏதோ ஒரு நிச்சயமான நோக்கம் இருக்கு. ஆமென். 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 பயங்கரமான ஒரு நோக்கம் நம்மை பற்றி அவருக்கு உண்டு. ஆமென். அவர் நம்ம மேலே வைத்து ஆலோசனை சொல்லுகிற தேவன். ஆமென். வேதம் சொல்லுகிறது உண்மையில் வைத்து நான் ஆலோசனை சொல்லுவார். நீ நடக்க வேண்டிய வழி நான் உனக்கு காண்பிப்பார். நீ போற இடத்தில் எல்லாம் என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். யாரு இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் நமக்கு கூட்டாய் வருமா நான் போற இடத்துல? ஆனா கர்த்தராகி இயேசு சொல்ற, நீ பயப்படாதே, நீ போகும் முன்னே நீ பயணம் செய்கிறதான வாகனத்துக்கு முன்னாலே, நீ ஓட்டிட்டு போறதான வண்டிக்கு முன்னாலே நான் உண்டு. எல்லா இக்கட்டில் இருந்தும் விடுவிக்க வல்லமையுள்ள தெய்வம். நம்ம இந்த சேலம் மாவட்டத்தை பாருங்க. இந்த வருஷத்துல கொரோனா காலம் ஆனாலும் அதுக்கு முன்பதானாலும் எத்தனை ஆக்சிடென்ட்டுகள் இல்லையா? கை போச்சு, காலு போச்சு, தலை உடைஞ்சு அது போச்சு, எல்லாமே நமக்கு நம்ம எவ்வளவு இல்லையா? ஏன் காரணம்? அவர் சொல்லுறது, நீ பயப்பட வேண்டாம், நின்ன நான் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். அவர் நம்ம உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். ஆமென். அப்ப நம்ம எதுக்கு பயப்படணும்? பயப்பட தேவையில்லை. 20வது வயசுல நான் இந்த மாவட்டத்தில் வந்து கல்வராயன் ஹில்ஸில் 224 வில்லேஜுகள் 7 லட்சத்தில் பரம் மலைவாழ் மக்கள் மத்தியிலே கர்த்தரை சாட்சித்தார். அதுக்கு பிறகு அரைக்குறையாக ஒரு வருஷத்தில் 2 தடவை 3 தடவை எல்லாம் வரும். போன வருஷம் வரை எல்லா மாசமும் ஒரு வாரம் 10 நாள் எல்லாம் வரும் பல மாவட்டத்தில். இப்ப 5 வருஷமாக தொடர்ந்து நம்ம ஊழியக்காரர்களாக ஒற்றுமையோட பல இடங்களிலும் ஊழியம் செஞ்சுட்டே இருக்கிறது. நான் ஃபேமிலியா வர வேண்டியது. எனக்கு ஒரு பையன், ஒரு மகள், வைஃப். மகளை திருமணம் பண்ணி கொடுத்திருக்கு, அவக்கு ஒரு பாப்பா இருக்கு.
மகன் தான் பெரியவன். அவன் நிறைய காரியங்கள் படிச்சுட்டு இருக்கு. இப்பவும் அவன் படிச்சுட்டு இருக்கு. என் மனைவி கடந்த 3 வருஷம் ஆக பெட் ரெஸ்டா இருக்கு. என் கூட நிறைய நீங்க பார்க்கல, கல்வராயன் ஹில்ஸ்ன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு தெரியாது. 8 மணி நேரம் எல்லாம் நடக்கணும். ஒரு சைக்கிள் கூட போகாத மலைவாழ் மக்கள் இருக்கிற இடங்கள் உண்டு. அங்கெல்லாம் நாங்க குடும்பமாக போய் கர்த்தரை சாட்சிச்சிருக்கு. இப்ப பெட் ரெஸ்டா இருக்கு. இப்ப என் பையன் எல்லா தடவும் என் பையன் என் கூடவே வரும் ஊழியத்தில். ஆனா இப்போ அவனுடைய மம்மியை ட்ரீட் பண்ண சாப்பாடெல்லாம் கொடுக்கறதுக்கும் மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்கறதுக்கும் அவன் இப்போ வீட்டில் வைஃபினோட கூட இருக்கு. ஆனாலும் என்ன நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் எல்லாம் கஷ்டமானது இருந்தாலும் நம்ம தேவனை ஆராதிக்கிறது, தேவனை சாட்சிக்கிறது மிக சந்தோஷம். இந்த உலகத்தில் கிடைக்காத பாக்கியம் இயேசுவே நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. தைரியமா எனக்கு சொல்ல முடியும், கிறிஸ்தவரை விட உங்களைத்தான் ஆண்டவர் நேசிக்கிறேன். இன்னைக்கு அதனுடைய தெளிவுதான். அவருக்கு முஸ்லீம் എന്നോ புத்தனெന്നோ புத்த மதக்காரெന്നോ ஜைன மதமெന്നோ இந்துவெന്നோ இல்லை. பாகுபாடில்லாத ஒரு ஆண்டவர் இயேசு. நம்ம உள்ளத்தில் அவர், நம்ம முதல்ல பாடும்போது சொன்னார், நம்ம உள்ளத்தில் அவர் வாசம் பண்ணார். வேதம் சொல்லுகிறது, இவனும் அப்ரஹாமின் குமாரனாகையாலே இன்னைக்கு அவனுடைய வீட்டில் ரட்சிப்பு வந்தது. இந்த கிறிஸ்துமஸோட இந்த நியூ இயரோட உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பு வரப்போற. விசுவசித்தால் கைகளை தூக்கி ஒரு ஒரு பெரிய அதிசயங்கள் நடக்கும் நிச்சயமாக. இதுவரை 2020 வரை உங்க வாழ்க்கையில் நடக்காததான அதிசயம் செய்ய வல்லமையுள்ள ஒரு தேவன் உங்க வீட்டுக்குள்ளார வந்திருக்கிறது. உங்களை தேடி வந்திருக்கு. நீங்க தேடி போகல, ஆனால் இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறது. அதுதான் மிக பாக்கியம். இங்க வந்த அப்பா 90 வயசாய அப்பா வேலைக்கு போறேன் என்று சொல்ற போது எனக்கு மனசு பயங்கரமா. காரணம் அவருக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆயுஷ் ஆரோக்கியம் உங்களை நீ இதுதான் வேதம் சொல்ற, நீ உன் மக்களையும் மக்களுடைய மக்களையும் காண்பா. அம்மாவுக்கு 80 வயசுன்னு சொல்றேன், 87 வயசு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன். மக்கள் மருமக்கள் சின்ன பிள்ளைங்களா ஒற்றுமையா ஒரு குடும்பமா இருக்கிறது. இதோ சகோதரங்கள் ஒருமிச்சு வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் உலகத்திலே வேற எங்கே இதே மாதிரி உள்ளெடுத்து மட்டும்தான் கிடைக்கும். தான் இயேசு வாசம் பண்றாரு. உங்க மத்தியில் அவர் வந்திருக்கிறது, உங்க இருதயத்தில் அவர் உண்டு. ஒரு வார்த்தை இருக்குமா? மத்தாயு 1:22 வார்த்தை. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. மத்தேயு 1:22. அவள் ஒரு குமாரனை பெறுவார். அவள் ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயா. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்றார். கர்த்தருக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம். நம்ம வீடு கேட்கல, மாடை கேட்கல, ஆடை கேட்கல, நீ உழைச்சு சம்பாதிக்கிற காசை கொண்டு வான்னு கேட்கல, உன் வீட்டுல செடியில ஃப்ளவரா இருக்கிற அந்த ஃப்ளவர் எல்லாம் பிச்சுட்டு வான்னு கேட்கல, எதுவுமே கேட்கல. கடவுள் கேட்கிற ஒண்ணு மட்டும்தான், உன் இருதயம். நான் என்னுடைய இருதயத்தை திறந்தால் நான் அதில் வாசம் பண்ணேன். மட்டுமல்ல, നിന്നുടെ ജന്മ പാപങ്ങളെ, നിന്നുടെ കർമ്മ പാപങ്ങളെ എല്ലാം എന്നാലെ മുടിക്ക മുടിയും, മാറ്റ മുടിയും. അവർ തമ്മുടെ ജനത്തെ
ஜனத்தினுடைய பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ரட்சிப்பார். எதுவும் கொடுக்க வேண்டாம், எதுவும் தர வேண்டாம், நான் உன்னை ரட்சிப்பேன். எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர். 2000 வருடங்களுக்கு முன்பதாக அவர் உலகத்தை நோக்கி உரைத்திருக்கிறது. இன்னைக்கும் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் உனக்காக பிறந்திருக்கிறேன், நான் உனக்காக பிறந்திருக்கிறேன். நான் பிறந்தது உன் பாவங்களை மீட்க, நின்னுடைய நிலைமைக்கு வித்தியாசம் வர, படிப்பு வாய்ப்புகளை தர, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களை தர, அன்பான மக்களை தர, ஆரோக்கியத்தை தர, பண வசதிகளை, வீடுகளை தர என்னால முடியும். என்னால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அவர் நம்முடைய உள்ளத்தில் வர்றதுதான் மிக அதிசயமான. எதுவும் தர வேண்டிய அவசியம் இல்ல, அவர் நம்முடைய உள்ளத்தில் வர்றது மிக அற்புதமானது. நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா நம்ம ஒரு ஆளை அந்த பிரச்சனத்தை தீர்க்கிறதுக்கு உலக பிரகாரமா நிறைய பேர் இருக்கு. அவரை கூப்பிட்டு அவர் ஒரு ரேட்டை சொல்லுவாரு, நியாயம் பேசுறதுக்கு. இது கொடுத்து அல்ல, அவர் கிரியை செய்யறதுக்கு, இந்த கிரியை செய்தா உனக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லு. அது வர்றதுனால ஒரு ரேட்டு சொல்லுவார், ஒரு 5000 ரூபா செலவாகும். எனக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும், எந்த கவலை இருந்தாலும், கண்ணீர் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும், வியாதிகள் இருந்தாலும், குடும்பத்தில் என்ன தேவைகள் இருந்தாலும், நீ ஒரு காசு கொடுக்க வேண்டாம். ஓம் முழங்கால் போட்டு அந்த ஆண்டவனை பார்த்து ஒரு 5 நிமிடம் மனசு தேவ சமூகத்தில் ஒப்படைத்து, ஐயா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு ஜெபம் தெரியல, ஆனா உங்ககிட்ட பேசுறேன்னா என்னுடைய தௌப்பங்கிட்ட பேசுற மாதிரி நான் பேசுறேன், எனக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, அதிலிருந்து என்னை போக்க வேணும், விடுதல் கொடுக்க வேணும், விடுதல் தர வேணும் என்று நீ மன்றாடி அவருடைய சமூகத்தில் ஜெபித்து பாரு. அப்போவே சடன்லி அந்த சமயமே இந்த வாழ்க்கைக்கு ஒரு வித்தியாசம் வருவார், ஒரு ஒளி வருவார். எந்த கவலையில் இருந்தும் விடுவிக்க வல்லமையுள்ள ஒரு தேவன் இந்த டிசம்பரில் அல்ல, முன்னமே பிறந்திருக்கிறது. ஆனால் உனக்காக கர்த்தர் இப்போ பிறந்திருக்கிறார். இந்த குடும்பத்துக்காக, அந்த தௌப்பனுக்காக, அம்மாவுக்காக, அவருடைய பிள்ளைங்களுக்காக, மருமக்களுக்காக, சிறுமக்களுக்காக, சொந்த பந்தங்களுக்காக அவர் பிறந்திருக்கிறது. அதுதான் வேதம் சொன்னது, இவனும் அப்ரஹாமின் குமாரனாகையால் இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு வந்தாங்க. அதை மாற்ற எவனாலும் முடியாது. எந்த பில்லி சூனியத்துக்கும் முடியாது, எந்த பேய் பிசாசுக்கும் முடியாது, எந்த சாத்தானுக்கும் முடியாது. அந்த ரட்சிப்பு, கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை அதை துடைத்து மாற்றால், அது உங்க கையில் இருந்து திரும்பி எடுக்க எவனாலும் முடியாது. ஆமென். அவர் கொடுத்த ரட்சிப்பு தான். ஆமென். காரணம் ஆமென் என்கிறவன் ஆமென் தான். ஆமென். ஆமென். உங்களுக்காக அவர் பிறந்தார். ஆமென். நமக்காக பிறந்தார். ஆமென். சொல்லலாம், நெஞ்சில் கை வச்சு, எனக்காக அவர் பிறந்தார். எனக்காக அவர் பிறந்தார். எனக்காக இயேசு பிறந்தார். எனக்காக இயேசு பிறந்தார். என் பாவத்தை மீட்ட அவர் பிறந்தார். என் பாவத்தை மீட்க இயேசு பிறந்தார். அவர் பிறந்தார். என் ரட்சிப்புக்காக அவர் பிறந்தார். நல்லதுக்காக அவர் பிறந்தார். நல்லதுக்காக பிறந்தார். நன்மைக்காக அவர் பிறந்தார். நன்மைக்காக அவர் பிறந்தார். குடும்பத்துக்காக அவர் பிறந்தார். நல்ல குடும்பத்துக்காக பிறந்தார். குழந்தை பாக்கியங்களுக்காக, நல்ல குழந்தை பாக்கியத்துக்காக பிறந்தார். நல்ல வேலை வாய்ப்புக்காக அவர் வேலை வாய்ப்புக்காக பிறந்தார். நற்செய்திக்காக அவர் பிறந்தார். நற்செய்திக்காக அவர் பிறந்தார். எங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்துக்காக அவர் பிறந்தார். எங்கள் வாழ்க்கையிலுடைய சமாதானத்துக்காக அவர் பிறந்தார். அவர் சமாதான பிரபுவா இருக்கிறார். பிரியமானவர்கள், ஆமென். 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 அந்த கடவுள் நிச்சயமாக இந்த கர்த்தருடைய தாசன் மூலமாக உங்க வீட்டில் வந்தது மிக மகிழ்ச்சி. ஆமென். மிக மகிழ்ச்சி. ஆமென். தானாகவே நம்ம நினைக்கிறதானா எல்லாம் நம்ம தேடி வருவான். ஆமென். இயேசு நம்ம தேடி வந்திருக்கு. ஆமென்.
வேதம் சொல்லுகிறது, முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் ராஜ்யத்தையும் உங்களுடைய நீதியும் தேடுங்கள். நீதியையும் தேடுங்க. அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். கூட வருவார், ஆமென். கூட வருவார். ஆமென். அவர் சமூகம் கூட வருவார். ஆமென். அவர் நன்மைகள் கூட வருவார். ஆமென். அவருடைய கையில் நன்மை மட்டும்தாங்க உண்டு. ஆமென். தீங்கு எதுவுமே கிடையாது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில தீங்கு அவர் துடைத்து நீக்கிறவர். ஆமென். அவருடைய நாமம் சொல்லும் போதே தீங்கு ஓடி போகும். ஆமென். பேய்கள் ஓடி போகும். ஆமென். பிசாசுகள் ஓடி போகும். ஆமென். அவருடைய தூதர்கள் இறங்கி வரும். ஆமென். நம்மை ப்ரொடெக்ட் பண்ணும், ஆமென். நம்மை பாதுகாக்கும், ஆமென். நம்மை அவர் பராமரிக்கும். ஆமென். அந்த கர்த்தர், அந்த இயேசு ஆண்டவர் உங்க இருதயத்திலும் உங்க வீட்டிலும் வந்ததினாலே அவரை நன்றியோட ஸ்துதிக்கிறோம். நமக்கு ஒரு 3 ஹல்லேலூயா பண்ணலாமா? ஹல்லேலூயா. 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 கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். எங்களை நினைச்சு ஜெபியுங்க. அடுத்த ஜனவரியில் கர்த்தர் அனுமதிச்சால் நான் திரும்பி வருவாரு. நிச்சயமாக இங்கே வரும். உங்களுக்காக ஜெபம் பண்ண, நான் ஊர்ல இருந்தாலும் ஜெபம் பண்ண. நான் மட்டுமல்ல, உலகம் பூரா உங்களை பார்த்துட்டு இருக்கு. ஆமென். உலகம் ஃபுல் உங்களை பார்த்துட்டு இருக்கு. ஆமென். ஆமென். இப்படி ஒரு ஃபேமிலி சேலம் மாவட்டத்தில் உண்டு. உலகம் ஃபுல்லா இது பார்க்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் உங்களுக்காக ஜெபம் பண்ணும், உங்க நன்மைக்காக ஜெபம் பண்ணும், உங்க ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணும். தேவ கட்டளைகளை விசுவாசித்து அது கீழ்ப்படான் உங்களுக்காக ஜெபம் பண்ணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். எல்லாரும் ஒரு கரங்களை தட்டுவோமா? தியாகமா. ஒரு கிறிஸ்மஸ் சாங்ஸ் ஒரு பாட்டு. சரி, பாட்டு. சின்ன பிள்ளைங்களெல்லாம் அவரை கூட எழுந்துச்சு நில்லுங்க. இங்க வந்துருமா? ஆமாம், இங்க வந்துருங்க. இங்க வந்துருங்க. தெரியாதானாலும் ஆமாம், இங்கே வந்து இங்கே பாட்டு பாடுங்க. காலம் பனிக்காலம் வானில் ஒளி கோலம் ஊரில் ஒரு ஓரம் இரவின் நடுநேரம் பாலம் பிறந்தானன்று பாச திருநாளன்று தீப சுடரேந்துங்கள் காலம் முகம் காணுங்கள். காலம் பனிக்காலம் வானில் ஒளி கோலம் பாச திருநாளன்று பூக்களின் எழில் புன்னகைதனில் இறைமகன் பாசம் காணலாம். நீரலையிலும் நீர்க்கடல்தனில் இறைமகன் நேசம் காணலாம். பகலிலே மேகமாய் இரவிலே தீபமாய் காக்கும் நிறை நாமமே கலங்காது நாம் வாழலாம். காலம் பனிக்காலம் வானில் ஒளி கோலம் ஊரின் ஒரு ஓரம் இரவின் நடுநேரம் பாலம் பிறந்தானன்று பாச திருநாளென்று தீப சுடரேந்துங்கள் பாலன் முகம் காணுங்கள். காலம் பனிக்காலம் வானில் ஒளி கோலம் பாச திருநாளென்று காவிய புகழ் பரமனின் அருள் மழை தரும் வேகமாகுமே. பாலகன் பதம் பணிந்திடும் மனம் ஒளிவிடும் தீபமாகுமே. அமைதியே செல்வமாய் அருளையே அமுதமாய் தாரும் நிறையேசுவே என் வாழ்வு ஒளி வீசுமே. காலம் பனிக்காலம் வானில் ஒளி கோலம் ஊரின் ஒரு ஓரம் இரவின் நடுநேரம் பாலன் பிறந்தாரன்று பாச திருநாளென்று தீப சுடரேந்துங்கள் பாலன் முகம் காணுங்கள். காலம் பனிக்காலம் வானில் ஒளி கோலம் பாச திருநாளென்று காலம் பனிக்காலம் வானில் ஒளி கோலம் பாச திருநாளென்று. உற்சாகமாக கையை தட்டுவோமா?
அருமையான நல்ல பாடல், அருமையான காரணம். இந்த நம்ம கிறிஸ்மஸ் பண்டிகையை நினைத்து, இயேசு பிறந்ததை நினைத்து, இப்போ உள்ள இந்த பனிக்காலத்தை நினைத்து சிச்சுவேஷனை பார்த்து எழுதியிருக்கிறது, அருமையாக பாடியிருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஆசீர்வாதம். ஜெபிச்ச கண்களை மூடி முட்டி போடுங்க. எல்லாரும் தேவனே நினைச்சிடுங்க. ஒரு வருஷம் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பு. வேதம் சொல்லி இருக்கிறது, ஒரு வருஷம் கூட நிக்கட்டும், பலம் இல்லாவிட்டா அதை வெட்டி போடலாம். ஆனா பலம் உண்டு நம்மோட வாழ்வு. ஆமென். அதனால நிறைய மரங்களை வெட்டி போட்டுட்டும் நம்மை பாதுகாத்து இருக்கிறது. நம்மிலே பலத்தை அவர் தேடுகிறது. நாம் பலம் கொடுக்க ஆவலோடு விருப்பத்தோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறது. ஜெபிப்போம். எங்களை அன்பாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, நல்ல இரவுக்காக நன்றியோடு எம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த இல்லத்தை தேவமே உமது சமூகத்தில் ஒப்படைக்கிறது. அந்த பிதாவை தேவ சமூகத்தில் தருகிறது. இந்த வயதான காலத்தும் அவர் உழைக்கிறதுக்கு, சொந்தமா வேலை செய்யறதுக்கு நீ கொடுத்திருக்கிற ஆரோக்கியத்துக்காக, தெம்புக்காக, பலத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. அடுத்த நாட்களில் நின்னை அவர் ஏற்றுக்கொள்ள உதவி செய்ய வேணும் என்று செபிக்கிறோம் ராஜா. தாய்க்காய் செபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் இவ்வளவு இம்மட்டும் வரையும் பாதுகாத்த இம்மானுவேலு எப்போதும் அந்த அம்மா கூடவே இருக்க வேணும் என்று செபிக்கிறோம். அவர் கொடுத்திருக்கிற விசுவாசத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடுத்த கர்ப்பத்தின் கனிகளை உமது சமூகத்தில் தருகிறோம். அவருடைய குடும்ப சகோதரிகளை குடும்பமாக கூட்டாய் கொடுத்த மனைவி பிள்ளைங்களை தெய்வ சமூகத்தில் தருகிறோம். அவர் கையிட்டு செய்கிறதான வேலை வாய்ப்புகளே தருகிறோம். இங்கே இருக்கிற சொந்த பந்தங்களை தெய்வ சமூகத்தில் செய்கிறோம். அவருடைய குடும்பங்களை தெய்வ சமூகத்தில் தருகிறோம் ராஜா. படிக்கிற பிள்ளைங்களை தேவனே நீர் ஆசீர்வதி, நல்ல வெற்றியை கொடுக்க வேணும் என்று செபிக்கிறோம். மட்டுமல்லையப்பா, இந்த ஜபக்குழு இது வீணா போக கூடாது. இவர் எல்லா பேரும் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக தேவ கட்டளைகளை அவர் ஏற்று அது கீழ்ப்பட்டு அது செய்ய கர்த்தாவை நீ உதவி செய்ய வேணும். இவர் 2021 இவருடைய மிகப்பெரிய ரட்சிப்பின் ஒரு ஊற்றை நீ கொடுத்து உதவி செய்ய வேணும். அவர் நினைக்கிறதான காரியங்களை எல்லாம் தேவன் வாக்கிய பண்ணி கொடுக்க வேணும் என்று செபிக்கிறோம் ராஜா. தேவன் ஆசீர்வதி. இந்த தேசத்தின் இந்த இடத்திலே எங்களுடைய சத்தங்களை, எங்களுடைய பாடல்களை, எங்களுடைய வசனங்களை, எங்களுடைய ஜெபங்களை கேட்டா எல்லா பேரையும் தேவ சமூகத்தில் ஒப்படைக்கிறது. இயேசு அல்லாமல் ஒரு ரட்சிப்பு இல்லை. இயேசு அல்லாத ஒரு விடுதல் இல்லை. இயேசு உண்மையான தேவன். அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அவர் பரலோக பிதாவாய் இருக்கிறார். அவர் இருக்கிற இடத்தில் எங்களையும் உட்கார வைப்பேன் என்று அவர் வாக்களித்துட்டு போயிருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் மரித்து 3ஆம் நாள் உயர்த்து வந்தவர். உயர்த்தது மட்டுமல்ல, அவர் பரலோகத்தில் புல்கி இருக்கிறது. அவர் மீண்டுமாக வந்து அவருக்காக காத்திருக்கிற மக்களை கூட்டிட்டு போகலாம் என்று வாக்களித்தவர் உண்மையுள்ள தேவன். அவர் வருவார். தேவனை நம்பி இருக்கிறவரே, தேவனை விசுவாசிக்கிறவரை கொண்டு போக வருவார். அந்த கூட்டத்தில் இவர் யாரும் தடுமாறக்கூடாது. ரட்சிப்பு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இவரை பார்க்கிற எல்லா மக்களும் இவருக்காக, இவருடைய ரட்சிப்புக்காக இன்னையிலிருந்து ஜெபிக்க, ஆவலோடு ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. நீ அப்படி செய்கிற தேவனாய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா பேரையும் பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நான் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்துதிகன மகிமை உம்மைக்கே செலுத்துகிறது. மேய்ப்பர் ரட்சகனுமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிற எங்கள் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இயேசு கிறிஸ்துவின் அந்யோன்ய ஐக்கியமும்
நாம் எல்லாவரோடும் இந்த மக்களோடு குடும்பத்தோடு கடந்து வந்த ஒவ்வொரு மக்களோடு ஊழியக்காரர்களோடு குடும்பத்தோடு அடிமையோடு இந்த தேசத்தோடு சதாகாலமும் இருப்பதாக. நமக்கு வெற்றி தந்த தேவனே ஸ்துதிப்போமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எல்லாம் உட்காருவோம். தற்போது நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் அருமையான செய்தியை கொண்டு வந்தால் அவருக்கு நம்ம கரங்களை தட்டி நம்ம என்ன பண்ணுவோம், நன்றி சொல்லுவோம். எல்லாருக்கும் விருந்து இருக்கு, கேக் இருக்கு. கேக் வெட்டிட்டு அப்புறம் சாப்பிடலாங்களா? ஆமாம், கேக்கு வெட்டோம். கேக் வெட்டிடுவோம். எது வெட்டணுமா? கேக் கேக் எடுத்துட்டு வாங்க. ஒரு ஒரு ஸ்டூல். ஆமாம், ஸ்டூலு. ஸ்டூல் இருக்கு இருக்கு. ஸ்டூல். ஒடியா பிரபு பிரபு அது இல்லை, இது ஸ்டூலு மாதிரி ஏதாவது இருக்கா? டீ போயா ஸ்டூலா? இல்லை இல்லை, வேணாம். அதை எடுக்க வேணாம், அது வேணாம். ட்ரம், ரைட், ட்ரம் மேலே வைக்கலாம். யா யா. இருக்குல்ல, வாங்க. ஸ்டூல் இருக்கு.